நேற்று சுங்கைபுலோ சிறையிலிருந்து தப்பிய பாகிஸ்தானைச் சேர்ந்த விசாரணை கைதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். 24 வயது முகமது ஹசான் என்ற அந்த நபர் மீது கொள்ளை, சிராட் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் மற்றும் குடிநுழைவு தொடர்பான குற்றங்கள் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக சுங்கைபுலோ காவல் நிலைய தலைவர் ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் கடைசியாக ஆரஞ்சு நிற டி ஷர்ட் மற்றும் நீண்ட கருப்பு நிற கால் சட்டை அணிந்திருந்ததாக காணப்பட்டார். சந்தேக நபரின் நடமாட்டத்தை காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் சுற்றியுள்ள பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் ஹபீஸ் கூறினார். சந்தேக நபருக்கு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட வரலாறு இருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஸ்ரம்பான், பண்டார் பாரு நீலாய் மற்றும் ரூமா ரயாட் நீலாய் பகுதிகளில் நேற்று இரவு நிகழ்ந்த 2 தனித்தனி ஆயுத கொள்ளை சம்பவங்கள் குறித்த விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 5 பேரை காவல்துறை தேடி வருகிறது. பண்டார் பாரு நீலாய் பகுதியில் உள்ள ஜலான் பிபிஎன் 1/2F சாலையில் அமைந்துள்ள 24 மணி நேர மளிகை கடையில் அதிகாலை 1:24 மணிக்கு முதல் சம்பவம் பதிவானதாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜொஹாரி யயா தெரிவித்தார். அதிகாலை 1:10 மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 பேர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கத்தியுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு சந்தேக நபர் 20 வயதுடைய உள்ளூர் இளைஞரான பாதிக்கப்பட்டவரை மிரட்ட மற்றொருவர் சுமார் 600 ரிங்கிட் ரொக்கப்பணம் மற்றும் பல அட்டைப்பெட்டி சிகரெட்டுகளுடன் தப்பிச் சென்றார் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ரூமா ரயாட் நீலாய் குடியிருப்பு பகுதியில் பாராங்கை ஏந்தியபடி 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 3 பேர் சம்பந்தப்பட்ட மற்றொரு ஆயுத கொள்ளை சம்பவம் குறித்து இரவு 9:48 மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. 50 வயதுடைய உள்ளூர் பெண் ஒருவரை சந்தேக நபர்கள் மிரட்டிய பின்னர் பணம், வங்கி அட்டைகள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட அவரது மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண் தனது பையை பாதுகாக்க முயன்ற போது விரலில் சிறிய காயம் அடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இழப்புகள் 2000க்கும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஜொஹாரி தெரிவித்தார். பட்டர்வர்த்தில் ஒரு சீன கோயில் சங்கத்தால் நடத்தப்படவிருந்த அண்மையில் ரத்து செய்யப்பட்ட ஹரிரயா ஐடில் ஃபித்ரி மக்கள் சந்திப்பு நிகழ்வின் பின்னணியில் உள்ள நோக்கம் உன்னதமானது என்றாலும் மக்களை ஒன்றிணைக்க இதைவிட சிறந்த வழிகள் இருக்கலாம் என்று பினாங்கு முதலமைச்சர் சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். ஒரு கோயிலுக்கு அருகில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலம் ஒன்று ஐடில் ஃபித்ரி நிகழ்வை நடத்த முன் வந்ததால் இந்த விவகாரம் நுட்பமானது என்று சவ் கூறினார். கோயிலை பின்னணியாக கொண்ட ஒரு சுவரொட்டி தமக்கு காட்டப்பட்டதாகவும் இயல்பாகவே இது சில தரப்பினரிடையே, குறிப்பாக இதை ஒரு மத கொண்டாட்டமாக கருதும் முஸ்லிம்கள் மத்தியில் உணர்வுகளை தூண்டும் என்றும் அவர் கூறினார். ஒரு குடியிருப்போர் சங்கம் அல்லது நிறுவனங்கள் கூட ஒரு மண்டபத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்துவது சரி என்று தாம் நினைப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இதில் ஒரு மத அமைப்பு தனது சொந்த மதத்தின் கொண்டாட்டத்தை நடத்தாமல் மற்றொரு மதத்தின் கொண்டாட்டத்தை நடத்துகிறது, அதுதான் பிரச்சனை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இணையத்தில் வந்த கருத்துகளின் அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் இந்த யோசனையை நல்லதாக கருதினாலும் அதை செயல்படுத்துவது குறித்து கவலைகள் கொண்டிருந்ததாக சௌ தெரிவித்தார். இந்த சனிக்கிழமை கோயிலுக்கு வெளியே பெருநாள் திறந்த இல்ல நிகழ்வை நடத்துவதில் இருந்து தியான்ஹா கியோங் கோயில் சங்கத்தை பினாங்கு இஸ்லாமிய மத விவகாரத்துறை தடுத்த போது இந்த சர்ச்சை தொடங்கியது. தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார அமைச்சு தனது மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் கூடுதல் இருப்பை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்படக்கூடிய இடையூறு அபாயங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை இலக்கு வைத்து நிவர்த்தி செய்வதற்காக தொழில்துறை நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் விநியோகத்தை பாதிப்பதன் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலியை பாதித்துள்ளது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. இது பல முக்கிய மருத்துவ சாதனங்களை, குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை பெறுவதில் நிலையற்ற தன்மையை உருவாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தேவைகளின் அடிப்படையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் விநியோகத்தை விவேகத்துடன் நிர்வகித்து வருவதாகவும் மாற்று மருத்துவ சிகிச்சை திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் சிறப்பு அணுகல் பாதைகளை நடைமுறைப்படுத்தி உள்ளதாகவும் அவசர கால பதில் திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் மருத்துவ உபகரணங்களுக்கான மின்னணு அடையாள குறியின் பயன்பாட்டை விரிவுபடுத்தி உள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது.
துறைசார் தேவைகளின் அடிப்படையில் பங்களாதேஷ் தொழிலாளர்களுக்காக மலேசியாவின் தொழிலாளர் சந்தையை மீண்டும் திறப்பதை விரைவுபடுத்த மலேசியாவும் பங்களாதேஷும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதில் இடைத்தரகர்களின் பங்கை குறைத்தல், செலவுகளை குறைத்தல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தகுதி வாய்ந்த ஆள் சேர்ப்பு முகமைகளை பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புத்ராஜயாவில் பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர் நலன் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அரீஃபுல் ஹாக் சௌத்ரி தலைமையிலான பங்களாதேஷ் தூது குழுவினருக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்று என்று மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டரஸ்ரீ ரபிசி ரம்லி ஏப்ரல் 9ஆம் தேதி PKR ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் வழங்கப்பட்ட 2வது விளக்கம் கோரும் கடிதத்திற்கு முறைப்படி பதில் தந்துள்ளார். அதில் தனது அண்மைய கருத்துக்களை நியாயப்படுத்தியும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்தும் உள்ளார். கட்சிக்குள் நிலவும் முகஸ்துதி கலாச்சாரம் என்று அவர் விவரித்ததை விமர்சிப்பது புதிதல்ல என்றும், முந்தைய மாநாடுகளின் போது கட்சி தலைமையிடம் இது தொடர்ந்து நேரடியாக எழுப்பப்பட்டு வந்ததாகவும் ரவிசி தெரிவித்தார். இந்த கண்டனம் புதிது அல்ல என்றும், தாம் இதை கட்சி தலைவரிடம் தொடர்ந்து நேரடியாக எழுப்பி வருவதாகவும் அவர் கூறினார். இத்தகைய நினைவூட்டல்கள் முன்பு கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிமால் சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், தற்போது அவர் பிரதமராக இருப்பதால் அதேபோல் பணிவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அண்மையில் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ரவிசி அதில் தனக்கு தொடர்பு இல்லை என்று மறுத்தார். மேலும் அந்த ஒன்று கூடல் ஒரு இளைஞர் ஆர்வலர் குழுவால் தொடங்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த கூட்டம் தம்மால் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.